அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் vocabulary வீடியோ கேட்டனால இந்த வீடியோவில் நம்ம ஒரு vocabulary சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம், அதுக்கான தமிழ் மீனிங், அதுக்கப்புறம் அதை எப்படி ஒரு சென்டென்ஸில் அப்ளை பண்ணி நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்ட் இம்ப்ளோர். இம்ப்ளோர்னா தமிழ் மீனிங் கெஞ்சி கேட்குறது, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது. இப்போது இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வார்த்தை பார்த்துருக்கோம், இன்ட்ரீட். அதே மீனிங் தான் இம்ப்ளோருக்கும் வரப்போகுது. இப்போது இம்ப்ளோருக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஐ இம்ப்ளோர் யூ. நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண சொல்லி கெஞ்சி கேட்குறேன். அந்த மாதிரி இப்போ குழந்தைங்கள்லாம் ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க, படிக்காமல் இருக்காங்க. அப்போது நம்ம போய் சொல்கிறோம், உன்னை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு படி, உன்னை கெஞ்சி கேட்குறேன், ஹோம்ஒர்க் பண்ணு, அந்த மாதிரிலாம் சொல்வோம்ல. ஐ இம்ப்ளோர் யூ டு ஸ்டடி. படி, உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன், அந்த மாதிரி சொல்கிறது. ஐ இம்ப்ளோர் யூ டு டூ யுவர் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் பண்ணு, உன்னை கெஞ்சி கேட்குறேன், அப்புறமா போய் விளையாடப்போ, அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ ப்ளீஸ் டூ யுவர் ஹோம்ஒர்க், ஐ இம்ப்ளோர் யூ. நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், ஹோம்ஒர்க் பண்ணு அப்படியும் சொல்லலாம். இதே சென்டென்ஸை ஐ இம்ப்ளோர் யூ டு டூ யுவர் ஹோம்ஒர்க் அப்படியும் நம்ம சொல்லலாம். அடுத்து வேறு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷீ இம்ப்ளோர்டு ஹிம் நாட் டு லீவ் ஹர். அதாவது அவள் அவன்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டா, விட்டுட்டு போயிடாதன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டா. ஷீ இம்ப்ளோர்டு ஹிம், அவனை கெஞ்சி கேட்டா, நாட் டு லீவ் ஹர். அவ்வளோதான். இப்போது இன்ட்ரீட்டில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஐ entreated my parents to buy me chocolates. சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி நான் கெஞ்சி கேட்டேன் என்னோடய பேரண்ட்ஸை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே சென்டென்ஸில் இன்ட்ரீட் பதிலாக இம்ப்ளோர் போட்டு நம்ம அதே சென்டென்ஸையும் பேசலாம். ஐ இம்ப்ளோர்ட் மை பேரண்ட்ஸ் டு பை மீ சாக்லேட்ஸ். நான் கெஞ்சி கேட்டேன், என்னோடய பேரண்ட்ஸை கெஞ்சி கேட்டேன். இம்ப்ளோர்டு பாஸ்ட் டென்ஸ். ஸோ இம்ப்ளோர்னால் என்ன? கெஞ்சி கேட்குறது. ஒரு விஷயத்தை பண்ணு அல்லது ஒரு விஷயத்தை பண்ணாத அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறது, ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது. எக்ஸ்ப்ளாய்ட். எக்ஸ்ப்ளாய்ட்னா தமிழ் மீனிங் சுயநலத்திற்காக பயன்படுத்து, அதாவது யூஸ் பண்ணிக்கிறது. நம்மளோட சுயநலத்துக்காக, நம்மளோட கெயினுக்காக வேறவங்கள யூஸ் பண்ணிக்கிறது, வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறது. இந்த மாதிரி தமிழ் மீனிங் நம்ம சொல்லலாம். இப்போது எக்ஸ்ப்ளாய்ட்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Most of the companies are exploiting their employees. நிறைய கம்பெனிஸ் அவங்களோட எம்ப்ளாயீஸை அவங்களோட அந்த கம்பெனியோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்லியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் தேர் எம்ப்ளாயீஸ். வி ஷுட் நாட் எக்ஸ்ப்ளாய்ட் எனி ஒன் ஃபார் ஆர் பர்சனல் கெயின். நம்மளோட பர்சனல் கெயினுக்காக யாரையும் நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது. We should not use anyone for our personal gain. இப்போது இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டுங்கிற வார்த்தையை நம்ம பாசிட்டிவ் நோட்லேயும் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். We must exploit every opportunity to learn new things. நம்ம புதுசாக நிறைய கற்றுக்கணுன்னு எல்லோரும் நினைப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டும். ஸோ அதை தான் இந்த சென்டென்ஸ் குறிக்குது. ஸோ இங்கே மஸ்ட்டுங்கிறனால கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். வி மஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் நியூ திங்ஸ். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். மெனி கண்ட்ரீஸ் எக்ஸ்ப்ளாய்ட் ஆயில் அண்டர் த சீ. நிறைய கண்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடலுக்கு அடியில் இருக்க எண்ணெயை சுரண்டுறாங்க, அவங்களோட சுயநலத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதோட மீனிங் சுயநலத்திற்காக பயன்படுத்து அல்லது சுரண்டுறது, இந்த மீனிங்கை குறிக்கும். ஸோ இந்த சென்டென்ஸில் எந்த மீனிங் வருது? மெனி கண்ட்ரீஸ் எக்ஸ்ப்ளாய்ட் ஆயில் அண்டர் த சீ. நிறைய நாடுகள் கடலுக்கு அடியில் இருக்க எண்ணெயை சுரண்டுகிறார்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் இன்ஃபர். இன்ஃபர்னா தமிழ் மீனிங் ஊகித்தல், அதாவது கெஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணுறது. இப்போது நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் த எவிடன்ஸ் ஐ இன்ஃபர் ஹீ மஸ்ட் பி த கல்ப்ரெட். இப்போது போலீஸ்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க.
இந்த எவிடன்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ குற்றவாளி இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த எவிடன்ஸை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ ஐ இன்ஃபர், நான் கெஸ் பண்ணுறேன், ஹீ மஸ்ட் பி த கல்ப்ரிட், அவன்தான் குற்றவாளியாக இருக்கணும். ஸோ மஸ்ட்னா என்ன நம்ம பார்த்தோம், கண்டிப்பாக அவன் தான் இந்த தப்பு பண்ணியிருக்கணும். ஸோ ஹீ மஸ்ட் பி த கல்ப்ரிட். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு, சும்மா அப்பியரன்ஸை வச்சு மட்டுமே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. வி காண்ட் இன்ஃபர் எனிதிங். காண்ட்னா முடியாது, இப்போ ப்ரெசண்ட்டில் முடியாதுன்னு அர்த்தம். வி காண்ட் இன்ஃபர் எனிதிங் பேஸ்டு ஆன் த அப்பியரன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது, யூகிக்க முடியாது. வி காண்ட் இன்ஃபர் எனிதிங் பேஸ்டு ஆன் த அப்பியரன்ஸ். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறப்போ ஒரு சென்டென்ஸாக சிம்பிளாக நம்ம படித்த கிராமர் டாபிக்ஸ்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை பேசுகிறப்போ நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ எப்போவும் சொல்கிற ஒரே விஷயந்தான், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பேசிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்லா பேச முடியும், இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது வேறு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஐ இன்ஃபர்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆங்கர். நான் அவனோட கோவத்திலேருந்து இதை புரிஞ்சுக்கிட்டேன், அவன் கோவத்திலேருந்து நான் கெஸ் பண்ணேன். இது வந்து பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இன்ஃபர்ட். இதோட ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கணும், INFERRED. இப்போது ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் வந்து அப்செட்டாக வரான். அப்போ இவங்களுக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, என்னவன் ரொம்ப அப்செட்டாக இருக்கான், இப்போ பாரு ஏதாவது தூக்கி உடைக்க போகிறான் பாரு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அதே மாதிரியே அவன் பண்ணுறான். அப்போ இன்னொருத்தன் வந்து கேட்குறான், நீ எப்படிடா கண்டுபிடிச்ச, அவன் உடைக்க போகிறான்னு எப்படி கெஸ் பண்ண அப்படின்னு கேட்குறப்போ அவன் சொல்கிறான், ஐ இன்ஃபர்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆங்கர். அவன் கோவத்திலேருந்து தான் நான் கெஸ் பண்ணேன், இதை உடைக்க போகிறான் அப்படின்னு அவன் கோவத்திலேருந்து நான் கெஸ் பண்ணேன். ஐ இன்ஃபர்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆங்கர். அடுத்து திரும்ப கேட்குறாங்க, ஸோ வேறு என்ன பண்ண போகிறான் சொல்லு இப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், ஐ கேன் ஒன்லி இன்ஃபர். என்னால் கெஸ் மட்டும்தான்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ ஐ கேன் ஒன்லி இன்ஃபர், என்னால் கெஸ் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் எஸ்கலேட். எஸ்கலேட்னா தமிழ் மீனிங் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதிகப்படுத்துறது, தீவிரப்படுத்துறது, இந்த மாதிரி தமிழ் மீனிங் நம்ம சொல்கிறோம். இப்போது எஸ்கலேட்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க, ஒருத்தன் விலக்கி விட போகிறான். ஸோ அந்த விலக்கி விட போகிறவனை இன்னும் 2 பேர் நீ போயிட்டு விலக்கி விடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து ஏன் விலக்கி விடக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அது இன்னும் சண்டையை பெருசாக்கி விட்டுடும், அவங்களே சண்டை போட்டு சரியாயிப்பாங்க, விட்டுடு அப்படின்னு சொல்கிறான். இட் வில் எஸ்கலேட் த டிஸ்பியூட். டிஸ்பியூட்னா முன்னாடி வொக்காபுலரியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், தகராறு, சர்ச்சை, அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இட் வில் எஸ்கலேட் த டிஸ்பியூட்னா மீனிங் என்ன, அது இன்னும் சண்டையை அதிகமாக்கிரும், இன்னும் தீவிரப்படுத்திடும். ஸோ நீ விலைக்கு விடாமல் விட்டுடு. த கவர்மெண்ட் எஸ்கலேட்டட் கேஸ் அண்ட் பெட்ரோல் ப்ரைஸஸ். கவர்மெண்ட் வந்து கேஸ் ப்ரைஸ், பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு, எஸ்கலேட்டட். ஸோ இது பாஸ்ட் டென்ஸ். வேறு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், வி டோன்ட் வாண்ட் டு எஸ்கலேட் த வார். இப்போது 2 நாட்டுக்கு இடையில் சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். சண்டை போட்டு ஜெயிக்கிறத விட தன்னோட மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுறவன் தான் நல்ல மன்னன் இல்லையா? ஸோ ஒரு மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, போர் நடக்கிறப்போ போய் வாபஸ் வாங்கிடுறான். எனக்கு இந்த வாரை பெருசாக்க விரும்பலை, தீவிரப்படுத்த விரும்பலை, ஸோ இதை நான் கண்டினியூ பண்ணலை, நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். வி டோன்ட் வாண்ட் டு எஸ்கலேட் த வார். அந்த போரை, அந்த சண்டையை பெருசாக்க விரும்பலை, தீவிரப்படுத்த விரும்பலை. இக்னோர். இக்னோர்னா நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். புறக்கணிக்கிறது, அப்படியே விட்டுடுறது, கண்டுக்காமல் விட்டுடுறது. ஐ செட் ஹாய் பட் தே இக்னோர்டு மீ. நான் ஹாய் சொன்னேன், ஆனால் அவங்க கண்டுக்கல என்ன. ஐ செட் ஹாய் பட் தே இக்னோர்டு மீ. பாஸ்ட் டென்ஸ். அவங்க என்ன கண்டுக்கல. நிறைய சாங்கில், நிறைய டைலாக்ஸ்லலாம் நம்ம கேட்டிருப்போம், நெகட்டிவிட்டியெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடணும், அப்படியே விட்டுடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இக்னோர் இட், அதை அப்படியே விட்டுடு. இக்னோர் த ப்ராப்ளம். பிரச்சனை இருந்தால் அதை அப்படியே விட்டுடு, அதுவே சரியாயிடும், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. இக்னோர் த ப்ராப்ளம், இக்னோர் த நெகட்டிவிட்டி. இப்போ வேறு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ ட்ரை டு இக்னோர் த ப்ராப்ளம் பட் ஐ குட் நாட்.
நான் முயற்சி செஞ்சேன், அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுலான்னு முயற்சி செஞ்சேன், பட் என்னால் முடியலை. பட் ஐ குட் நாட், முடியலை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் நம்மக்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்கிறான். இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹாய் சொன்னேன், பட் அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க. ஐ டோன்ட் நோ why did they ignore me. அவங்க ஏன் இக்னோர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நம்மகிட்ட ஃபீல் பண்ணி சொல்கிறான். பட் நாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இஃப் தே ஸ்பீக் we should give them respect. அவ்வளோதான். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் டெசிமேட். டெசிமேட்னா தமிழ் மீனிங் அழிக்கிறது. கில், டெஸ்ட்ராய், ரிமூவ், இந்த மாதிரி சினோனிம்ஸ் வரப்போகுது. அழிக்கிறது. இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். We have to decimate their army. We have to destroy their army. அதே மீனிங் தான். ஸோ destroy, decimate நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டும் ஒரே மீனிங் தான். அதாவது அவங்களோட ஆர்மியை நம்ம அழிக்கணும். ஏதாவது சண்டை வரப்போ இந்த மாதிரி அவங்க ஆர்மிக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, மாற்றி மாற்றி. we have to destroy their army. Terrorists are trying to decimate the capital city. இப்போ டெரரிஸ்ட்னால் ஏதாவது சிட்டியை அட்டாக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து கேபிட்டல் சிட்டியை அழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. டெரரிஸ்ட்ஸ் ஆர் ட்ரையிங் டு டெசிமேட் த கேபிட்டல் சிட்டி. இப்போ வேறு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். The pollution could decimate people's lives. மக்களோட வாழ்க்கை. இப்போ பொல்யூஷன் நிறைய அதிகமாக இருக்கனால அது வந்து மக்களோட வாழ்க்கையை அழிக்கலாம், அழிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி சொல்கிறப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம பேசிக்கலாம். The pollution could decimate people's life. மக்களுடைய. ஸோ people's lives. retreat. retreatனா தமிழ் மீனிங் பின்வாங்கிறது. இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்குறப்போ நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஐ retreated from the place slowly. ஏதோ ஒரு இடத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்குது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ ஏதோ ஒரு இடத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்குது, நம்ம அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆகிட்டு, அதாவது பின் வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லையா, அதுதான் ஐ retreated from the place slowly. அங்கே ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி இருந்துச்சு, அதுதான் அப்படியே நான் பின்வாங்கி வந்துட்டேன், அந்த மாதிரி சொல்வோம்ல, அதுதான் ரிட்ரீட்டுங்கிற மீனிங். ஸோ வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்போ இல்லை என்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்வாங்குகிறோம். அப்போ நம்ம வீட்டில் சொல்கிறாங்க, நீ அப்படிலாம் பின்வாங்க முடியாது, இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ தான் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ யூ கான் ரிட்ரீட் ஃப்ரம் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. த சோல்ஜர்ஸ் நோ வென் டு அட்டாக் அண்ட் வென் டு ரிட்ரீட். சோல்ஜர்ஸ்க்கு நல்லா தெரியும் எப்போ நம்ம அட்டாக் பண்ணணும், எப்போ வந்து பின்வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். The soldiers know when to attack and when to retreat. இப்போது retreatோட லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The Pakistan army retreated during the war. வார் நடந்துகிட்ருக்கப்போ அவங்க பின்வாங்கிட்டாங்க. இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் வேர்ட் exasperate. exasperateனா தமிழ் மீனிங் எரிச்சல் ஊட்டுறது, அதாவது எரிச்சலாக்குறது, இரிட்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி மீனிங் வரப்போகுது. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். He is not listening to me. It is so exasperating. இப்போ நம்ம ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம், அவங்க ஒழுங்காகவே கவனிக்கலை அப்படின்னா நம்ம சொல்கிறோம், இவன் நான் பேசுகிறது கவனிக்கவே மாட்டேங்கிறான், எனக்கு செம்ம எரிச்சலாக இருக்குது, ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. He is not listening to me. It is so exasperating. ஸோ எக்ஸாஸ்பரேட்னா என்ன? இரிட்டேட் பண்ணுறது, ப்ரொவோக் பண்ணுறது, நம்மளை எரிச்சல் பண்ணுறது, கோவம் ஊட்டுறது, இந்த மாதிரி மீனிங் வரப்போகுது. ஸோ ப்ரொவோக்லாம் மீனிங் என்ன அப்படின்னு நம்ம முன்னவே பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாமே ரிலேட் பண்ணி படிக்கிறப்போ நம்மளுக்கு எந்த வார்த்தையும் மறக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வார்த்தைகள் எல்லாமே புதுசாக இருந்ததா இல்லை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தைகளா அப்படிங்கிற எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வேர்ட் நம்ம படிக்கிறோம், அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் 1-2 சென்டென்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அந்த சென்டென்ஸை எக்ஸாம்பிளை வச்சு அட்லீஸ்ட் ஒரு சென்டென்ஸ் நீங்களே ஃபார்ம் பண்ணி அதை கமெண்ட்டில் சொன்னால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை வச்சு நம்மளாலேயும் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்க, இது வரைக்கும் நம்ம படித்த கிராமர் டாபிக்ஸ்லேருந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணால் அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளும் இப்படி ஃபார்ம் பண்ணுறோம், நம்மளாலேயும் முடியும், நம்மளாலேயும் சீக்கிரம் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்துலேயே நம்மளால் சீக்கிரமாக இங்கிலீஷை கற்றுக்கவும் முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய வார்த்தைகளோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.